நீங்க ஜெயலலிதாவை முதல் முறை பார்க்கும் பொழுது உங்களிடம் ஒரு விமனா அவங்க பேசின ஃபர்ஸ்ட் வேர்டுன்னா ஒரு அட்வைஸ் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. அந்த அட்வைஸ் என்னவா இருந்தது? அம்மாவை நான் முதல் முறை பார்க்கும்போது நாங்கள் நேர்காணலுக்காக சந்தித்தோம். நிறைய முறை அம்மாவை பார்த்துருக்குறோம், அதுக்கு முன்னாடி தூரத்துலேருந்து பார்த்துருக்குறோம். முதல் முறையாக பார்க்கும்பொழுது நேர்காணலில் எப்போதும் கேட்கக்கூடிய கேள்விகள் தான். இப்படி எத்தனை குழந்தைங்க, எப்படி இருக்கும் உங்கள் வெற்றி வாய்ப்பு, இந்த மாதிரி கேட்டாங்க. ஆனால் நான் தேர்தலில் நின்று தோல்வி அடைஞ்சப்புறம் கரெக்டாக ஒரு வாரத்தில் நான் ரொம்ப சோகமாக, எல்லாருக்கும் இருக்கிறது தானே, ரொம்ப கவலையாக வீட்டில் இருக்கும் பொழுது எனக்கே தெரியாது. ஒரு காலையில் ஒரு 6 மணிக்கு டிவியில் நியூஸில் வந்து ஓடிட்டுருக்கு. அப்படிங்கும்போது என்ன அப்படிங்கும்போது எங்களுடைய ஒன்றிய கழக செயலாளர் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அம்மா பாருங்கள் டிவியை போட்டு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது டிவி ஆன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக அந்த 2016 தேர்தல் முடிந்து மே மாதம் முடிந்து ஒரு வாரம் 10 நாள்லேயே வந்து கீழே எனக்கு வந்து கழக மகளிர் அணி இணை செயலாளர்ன்ற பதவி. நான் அதுக்கு முன்னாடி கட்சியில் வந்து பதவிகளில் இல்லை, நகர்மன்ற தலைவராக இருந்தேன். கட்சியிலன்னு வந்து பதவிகள் வந்து நான் கேட்கல, நான் அந்த மாதிரி கேட்டு போகலை. அப்படி இருக்கும் பொழுது எடுத்த உடனே அம்மா வந்து கழக மகளிர் மாநில அளவில் மகளிர் அணியில் இணை செயலாளர் பதவி கொடுத்து என்னுடைய கணவருக்கு மாவட்ட கழக செயலாளர். ரெண்டுமே டிவியில் ஓடி தான், ஸ்க்ரோலிங்கில் ஓடி தான் நான் எங்களுக்கு தெரியும். எங்களுடைய கட்சிக்காரங்க சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மா அழைச்சி எங்களை பார்த்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசும்பொழுது அம்மா நிறைய பேசினாங்க. அப்பொழுது தான் அம்மா அவர்களை நேரடியாக நான் கலந்துரையான் போல் பார்த்து பேசினது. அம்மா அப்போ நிறைய மகளிர் அணி சார்பில் நீங்கள் எப்படி எப்படிலாம் வேலை செய்யணும், எப்படி இருக்கணும் நீங்கள் அப்படிங்கிற, எனக்கும் என்னுடன் இன்னொருத்தருக்கும் அந்த தலைமை பொறுப்பு கிடச்சிச்சு. 2 பேரையும் அழைச்சி அம்மா உட்கார வச்சு ரொம்ப நேரம் எங்கள்கிட்ட பேசினாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு.